Hello guys, welcome to the channel. Today we're going to be play level devil. அதாவது இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கேம்னு கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். இந்த வீடியோ அதாவது இந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம விளையாடியே பார்த்துலாம் வாங்க கைஸ். இதுக்கு மேலே இன்ட்ரோவில் இன்னும் அது வந்த உடனே காலி வர்றது ஏதோ ஒன்று கைஸ். இதில் புது அச்சீவ்மெண்ட் வேறு இனி அது யூ டெட் விளங்கிரும். என்ன வெங்காயம் இது? ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படி தாண்டியாச்சு. இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன்னு சொல்ல முடியாது, நான் முதல்ல விளையாடிருக்கேன், ஆனால் ரொம்ப நல்லாச்சு கைஸ். ஸோ அதனால் எப்படி பார்த்தீங்களா ஈஸி பீஸி எனக்கு விளங்கிரும். என்ன கைஸ் நல்லா சிச்சில் நினைச்சா சரி ஏதோ ஒன்று விடுங்க கொய்யால. ஷோ என்னையா அது தெரிஞ்சுக்கிட்டு ஊற மட்டும்தான் என்னோட அறிவாளி வருது. ஓகே அட்லீஸ்ட் ரெண்டாவது ட்ராப்லேயாவது மாட்டலே. யோ 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 நல்ல வேலை கைஸ். நம்மளை மிஞ்ச யாருக்கா ரேட்டிங் எல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது நல்லா இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் கைஸ். ஓகே ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதனால இதில் விலங்கு இருக்கும் நான் அப்பயே நினச்சேன் கைஸ் ஏதோ ஒன்று. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ குதிச்சிட்ற கைப்பில் ஓ விளங்கிரும் கைஸ். இன்னும் வெங்காயன்றது எடுப்பித்துறதுக்கு நீ அம்மா இது எப்படி வந்துச்சு பின்னாடி தானே போச்சு. யா ஸோ கைஸ் இனி அது ஒரு ஸ்டேஜில் ஒருத்தரையுமே சாகிற போல். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஆப்போசிட் ஸ்டைலில் தான் குதிக்கணும்னு நினைக்கிறோம். விளங்கிரும் என்னதான் ஓ மை காட் கைஸ். ஓகே எப்படியோ தாண்டியாச்சு. நான் அப்பயே நினச்சேன் என்னையா இது சும்மா போகக்கூடாது, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு கைஸ். ஆனால் வெள்ளங்க பின்னாடி துரத்திட்டு வரணும் நான் அப்பயே நினச்சேன். ஓகே தப்பிச்சாச்சு அவ்வளோதானா, நான் அப்பயே நினச்சிட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக கொஞ்சம் கான்செப்ட் அதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. விளங்கிடும் எல்லாம் நம்மள மாதிரி இருக்க முடியுமா கைஸ்? நீ தான் ஒன்று ஓகே. நீ அது வாட் அ கிளட்ச் ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் சாரதாக இருக்கணும். ஓகே யூ கைஸ் நான் ப்ரோ ஆயிட்டேன். What? Bro, what are you talking about, man? என்ன பார்த்து இந்த உலகமே கற்றுக்கணும்னு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இது கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஓ மை காட் சூப்பர். இந்த டைம் அவுட் ஆகல கேஸ், அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் என் நேரம் என்ன கேஸ் இது, அதாவது ஆப்பை வந்து இந்த சைடு ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த சைடு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒன்று கைஸ். ஓ கைண்ட் என்னையா அது எலிப்பொறியாக இருக்கு. இந்த உலகத்தில் நம்மள மாதிரி அங்கே இருக்கிற வரைக்கும், அதாவது கடைசி 2 மட்டும் காயின்ஸ் கைஸ். ஸோ அது மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஓகே இந்த டைம் நான் கொஞ்சம் இது மட்டும் இதுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம குதிச்சு எடுக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்களோ, எடுக்கிட்டா வேணாமா ரிஸ்க்கு, அதாவது இங்கே வந்து எடுக்கலை. ஸோ அதில் தான் அதை ஆப் வச்சுருக்கானுங்க, என்ன அப்படின்னு தான் பார்த்துருமே. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. ஓ விளங்கிடும்.
இல்லை கைஸ் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு, அதான் என்னென்னு பார்த்தேன். அது வேறு விஷயம். எல்லாம் ஆப்புக்கே நம்மளுக்கு ஆப்பு கொடுக்குறவங்க, அதாவது ஆப்பு நம்ம கொடுக்குறவங்க. ஓ ஐசி வாங்கிடும். 1 2 காயின் எடுத்துக்கலாம். 3 எடுத்தாச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ நம்மளும் அது ஒதுங்கி இருக்கிறது நல்லது. யோயோயோயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஐ திங்க் ஸோ வி ஷுட் பி ஓகே. வணங்கிடும். ஸோ நான் முன்னாடி இருந்துட்டு பின்னாடி போகுது கைஸ். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ பின்னாடி ஐயா பின்னாடி அனுப்பணும் கைஸ். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்ருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுன்னு நான் சொல்ல, அதெல்லாம் பின்னாடி அனுப்புனா முன்னாடி போகுது கைஸ். முன்னாடி அனுப்புனா பின்னாடி. ஐயோ என்ன அது? நான் ஜம்ப் பண்ண ஸ்பைக் ஜம்ப் பண்ணுது. அதாவது சேம் பட் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்களே, அதோட முழு மீனிங்கே எனக்கு இப்போ தான் புரியுது கைஸ். விளங்கிடும். இன்னொரு ஸ்பைக் இங்கே எந்த ஊரில் இருந்தே வந்துச்சு? என் பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க கைஸ். சத்தியமாக சொல்லுங்கள், இதில் ஏதாவது சென்ஸ் இருக்கு? ஏதோ ஒன்று இப்போ ஒழுங்காக தான் இருக்கு. இருந்துச்சு. யோ என்ன அது? நான் குதிக்கிட்டா வேணாமா? ஓ ஓ ஓகே கைஸ், புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த டைம் கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும், ஏன்னா இதில் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ இப்படி நான் அப்பயே நினச்சேன் கைஸ். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு பிளாக்கும் நம்ம தாண்ட போது அதில் வந்து ரிவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது வாட் எவர் கைஸ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும். ஓகே நான் அப்பயே நினச்சேன், ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி போனாலும் அது உழுகுன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விழுந்துருச்சு கைஸ். ஓ ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லையா போல. விளங்கிடும். யோ என்னையா இது? நல்லா நோட்டீஸ் பண்ண தெரியுது. என்ன யானம் பண்ற? யோ ஜம்ப் பண்ணியா? ஓகே யோ ஐயோ என்ன அது? அங்கேயும் நிற்க முடியல. ஓகே கைஸ், ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ அங்கே வெயிட் பண்ணுறத பிரச்சனையே. ஸோ டிஃபிகல்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. புதிதாக இப்போ இல்லை. ஓமைகாட் ஐயோ என்னையா அது? சின்ன வயசில் விளையாடின கேம், சின்ன வயசில் விளையாடின கேம்லாம் ஞாபகப்படுத்துனாங்க கைஸ். ஸோ இந்த விளங்கிடும். அதாவது இந்த கேம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடி இருக்கோம். ஸோ நீங்களும் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. விளையாடி இருந்தேன்னா ஒரு கமெண்ட், இந்த டைம் நான் ஜெயிச்சிட்டா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க கைஸ். ஓகே 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 இன்னொரு ஒரே ஒரு சான்ஸ். ஸோ இந்த டைம் ஜஸ்ட் நான் உங்கள் கமெண்ட், உங்கள் அதாவது எதை பற்றி என்ன அடுத்த கண்டென்ட் என்னென்ன கமெண்ட் போடுங்க. இது கணக்கு வராது, நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கேஸ். No God please no no no. அதாவது இதுவும் இன்ட்ரோ தான், நான் அப்பயும் பேசிட்டேன். ஓகே இது கண்டிப்பாக. ஓகே லெட்ஸ் கோ. எப்படியோ தாண்டிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரைடில் தாண்டியாச்சுன்னு சொல்ல மாட்டேன்.
ஓகே ஓகே, நல்லா இல்லை கைஸ். அங்கே ஆப்பு இல்லை, ஆப்பு முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் எப்படி அவுட் ஆகும்? ஐயோ என்ன விளங்கிரும், நான் ஆக மாட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் பொறுமை கடலிலும் பெரிது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் அது உணர்றேன். ஸோ நம்ம பார்த்து தான் விளையாடணும், பார்த்து பக்குவமா. யோ மியூசிக். ஓ எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காங்கய்யா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எத்தனை டைம் தான் அவுட் ஆகாது கைஸ், எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டாக போயிட்டு தான் இருக்கும். விளங்கிடும். அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைது, எதுக்குடா அந்த ஸ்ப்ரிங்கை வச்சுருக்காங்கன்னு யோசிச்சிருக்கோம். டேய் அவன் செத்துட்டான்டா. ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதுயா சத்தியமா. அப்புறம் எந்த பெண்ணைக்கு தான் அந்த ஸ்ப்ரிங் அங்கே வச்சுருக்கீங்க குதிக்கக்கூடாதுண்ணா? சூப்பர். இதானே இங்கே வரும் நான் கனவாங்கண்ணா. ஓ நான் போய் நினச்சி. யோ ஓகே, ஃபஸ்ட் டைமாக கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே காய்ஸ், இதில் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ I didn't expect this guy. என்ன கன்றாவியா இது? ஸ்ப்ரிங் போட்டு எப்படியா தடியே வருது கீழே ஒன்று? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்ன இது எனக்கு வேணும்னு அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு கைஸ். போட்டா வேணாமா? ஐயோ ஜஸ்ட் நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் குதிச்சது. கரெக்டான நேரத்தில் குதிச்சது நம்மளுக்கு வசதி ஆக போய்விட்டது. ஓகே காய்ஸ், இந்த லெவலை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க. வந்தாச்சு. ஸோ இந்த லெவலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இனி அது டார்கெட் பிளாக் மாதிரி இது இருக்குது. ஓ டெலிபோர்ட்டர் கொய்யால, நான் அதை தான் பண்ணுவேன்னு. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், அதுதான் பண்ணுவேன்னு அப்பயே கணிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கைஸ். இந்த டைம் நம்ம கொஞ்சம் உஷாராகவே போவோம். விளங்கிரும். ஐயோ அப்புறம் எதுக்கே அது எங்கே இருக்குது? ஒருவேளை இந்த சிங்கில் வரப்போது கரெக்டாக ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஐயோ என்ன வெங்காயம் இது? நான் அந்த இதில் தான் குதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அது குதிச்சும் ஒன்றாகலையே. ஓகே, ஐயோ என்ன அது நான் அவாய்ட் பண்ணுது இது எல்லாமே. I don't know guys. ஓ சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் போகிறேன். என்னதான் பார்த்துட்டு இருக்கு? இல்லை எனக்கு புரியல. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன அதெல்லாம் பிளான் போட்டு பண்ணிருக்காங்க, அவகிட்ட தான் போகணும்னு. ஓகே, ஸோ கரெக்டான இடத்துல நம்ம நிற்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சென்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, கரெக்டான போர்ட்டல்.
என்னதா இது வேலைங்கிரும். ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்டானு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, என்ன வெங்காயம் அது? இல்லை எனக்கு புரியல கைஸ். என்கிட்ட இப்போ ஒரு ட்ரிக் இருக்குது பாருங்கள். அதாவது நான் அந்த சைடு தான் குதிக்கணும்னு நினைக்குது சார். கைஸ் இது மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். சொன்ன இந்த சைடு A few moments later. குதிச்சு, அதாவது இந்த சைடு பிளான வேஸ்ட். 2000 years later. அதாவது இந்த சைடு குதிச்சு யா டேரக்டாக ஃபைனலுக்கு போயிட்டேன். இதுதான் ஃபைனல் பாஸா அப்படியே இது மீட் பண்ணுவாங்கன்னு சொல்றது. டிப்ரெஷன். ஓ மை காட். ஸோ ஐ ஷுட் ட்ரை இட் அகைன். யா யா பேபி. அவ்வளோதான் கைஸ். இதுக்கு பேர் தான் ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல கைஸ். அதாவது ஹேக்கா, இதை ஹேக்னு சொல்ல முடியாது. ஓ மை காட் கைஸ். ஓகே அவ்வளோதான் ஜெயிச்சாச்சு. ஸோ இதில் நம்ம டாலும் ஷார்ட்டும் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓ இன்னும் இரும்பு மாதிரி இருக்கு. ஓகே ஸோ வாட் ஷுட் ஐ டூ தேர்? ஓகே கைஸ், பின்னாடி ஒரு பட்டன் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் தான் அதான் கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ வாங்க பார்க்கலாம். யா யோ One eternity later. பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஸோ முன்னாடி ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ், நம்ம தான். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம டைமிங் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ரியாக்ஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். விளங்கிருமா? இனி அது ஸ்டிக்மேன், அதாவது முதல்ல ஸ்டிக்மேன் மாதிரி தான் இருக்கேன். இதில் இது வேறையா? ஓ ஐ திங்க் ஸோ. நம்ம வந்து சீக்கிரமாக இது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அதாவது சீக்கிரம்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான டைமில் ஜம்ப் பண்ணி ஆகணும். அந்த பட்டன் அமுத்துட்டேன் டச் ஆன உடனே. ஐ திங்க் ஸோ. ஸோ லெட் மீ see guys. ஓகே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக ஹெசிடேட் பண்ணாமல் போனாலே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க? அந்த பட்டனை அமுத்துருமா இல்லையா? எனக்கு அதான் கைஸ் டவுட் ஆகுது. ஓ ஓகே. ஸோ அந்த பட்டன் அமுத்துனா நம்ம இன்னும் கொஞ்சம் வைட் ஆகிக்கிறோம். ஓகே. ஐயோ என்ன அது? எத்தனை டைம் பட்டன் அமுத்தணும்? 1 2 3. இல்லை எனக்கு புரியல. 3 பட்டனும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இதில் அமுத்துனா என்ன? ஆனால் அவுட் ஆகுறாங்களே அது வரைக்கும். ஸோ இதில் தப்பு இல்லைன்னு தான் பண்ணுவேன். அதே சாலே கொய்யால இப்போ வழியவே நகர வச்சிட்டாங்க. ஐயோ என்ன அது? ட்ராப் வச்சுட்டு போகுது. என்ன இல்லை புரியல. இன்னும் இலவே அது. ஐயோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுற இந்த ஐயோ மற்றது கூட உனங்க கைஸ். போர்ட்டல் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. போர்ட்டல்னு சொல்கிறதா என்ன வெங்காயம்னு சொல்கிறதுன்னு தெரியல.
லிஃப்ட்டு. யோ வாட் குச்சி ரகை பிள்ளை அவ்வளோதான். நம்ம தான். எனக்கு புரியல. ஐயோ இது போர்ட்டலாக வேறதா? இதுதான் ஆப்ஸ்டிக்கல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை அப்புறம் நான் எதுக்கு இந்த சைடு வரணும் தான் நான் கேட்குறேன். அந்த சைடு தான் வரணும்னா முதலே வரலாம்ல, அங்கே தான் நின்றுங்க. ஏதாவது பட்டன் அங்கே இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா? அங்கே அப்படி ஏதாவது இருந்தால் கூட போகிறது தான் அர்த்தம் இருக்கும். ஐயோ என்னையா அது கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஸோ பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே guys, let's see. இனி அது விளங்கமே இல்லை. ஓ ஓகே ஓகே, நம்ம அது போகிறதுக்குள்ளே நம்ம கரெக்டாக தான் போய் பிடிக்கணும். வாய்ப்பு இருக்கா? கொய்யா. ஸோ நம்ம அந்த கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தால் அதாவது அது சீக்கிரமாக அங்கே போயிடும். போர்ட்டல் எதுக்கே நகருது, எனக்கு அதான் பிடிக்கல. ஏதோ ஒன்று. சூப்பர். அங்கே ட்ராப் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் எதுக்கு குதிக்கிறேன்? எல்லாம் எந்த சிறப்பு அடிக்கிறதுன்னு இல்லை கைஸ். ஏதோ ஒன்று இந்த டைமில் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அப்படின்னா அது அந்த சைடு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ நம்ம பொறுமையாக கூட. யோ என்ன எதுக்கு எந்த பவர் கொடுக்கணும் விவசாய இல்லையா? விட்டா போர்ட்டில் வந்து இந்த பட்டனோட சிஸ்டம் மாற்றிடுவாங்களோ, இல்லை வேற ஏதாவது மாற்றிடுவாங்க. ஏதாவது ஒன்று கைஸ், போன லெவலோட இது ஈஸியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் லெவல். ஓ இந்த டைம் நம்ம தான் போர்ட்டில் அடங்கிடும். Shut the hell up. ஓகே கைஸ், என்ன இலவன்னு எனக்கு புரியல அது. ஸோ இன்றைக்கான வீடியோக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். வாங்கின வரைக்கும் போதும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம மற்றதுக்கும் போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். நாளைக்கு மீட் பண்ணலாம் கைஸ். இது உங்கள் வேஸ்ட். ஓகே, டேக் கேர் எவ்ரிபடி. பை பாய். See you in the next video.